ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வெண்பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் தட்டிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல நம்ம அரை கப் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதாவது இது மூங் தால் எடுத்திருக்கோம். இது வாசனை வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை கம்மியாக வச்சுக்கலாம், நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். இது வறுத்து எடுக்கும் போது நமக்கு இந்த பச்சை வாசனைலாம் போயிடும். இப்போ பாருங்க, கொஞ்சமாக கலர் மாறி இருக்கு. வறுத்து முடிச்சாச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது கூட ஒரு கப் அளவுக்கு நம்ம பச்சை அரிசி சேர்த்துக்கலாம். பச்சை அரிசி சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 முறை நம்ம கை வச்சு நல்லா பெசரி நம்ம கழுவி எடுத்துக்கலாம். நான் நார்மல் பச்சை அரிசி தான் எடுத்திருக்கேன். நம்ம தோசைக்கெல்லாம் போடுவோமே அந்த பச்சை அரிசியில் தான் நான் இன்னைக்கு பொங்கல் செய்கிறேன். அப்போ தான் நல்லா வரும் பொங்கல். பாருங்கள், இப்போ நான் கழுவி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். நம்ம கழுவுன அரிசியை குக்கரில் சேர்த்துட்டு நான் 4லேருந்து 5 கப்பு அளவுக்கு நான் தண்ணி சேர்க்க போகிறேன். நான் 4.5 கப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம நல்லா குழைய வேக விடலாம். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் 1/4 பாகம் உப்பு சேர்க்குறேன். நான் இப்போ சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்க்குறேன். மஞ்சப்பொடி ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நம்ம குக்கர் மூடிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம வெயிட் விடலாம். இதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் குக்கரை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், எவ்வளோ நல்லா வெந்திருக்கு. நல்லா குழன்னு வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் கரண்டியில் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் குழைய இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம். ரெண்டும் பாதி சேர்த்துட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு சின்ன நறுக்கினது பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி, இதெல்லாம் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்கிற இதை சாதமும் இந்த பருப்பும் சேர்த்துடலாம். அதில் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது ஸ்டவ் சிம்மில் தான் வச்சுருக்கேன் நான். இப்போ நம்ம தாளிச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா சேர்ற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் இப்போ நெய்யில் முந்திரி வறுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். முந்திரி தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த பொங்கலில் இன்றைக்கி நான் பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டு சேர்த்து செய்யும் போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு தோலோடு கூட நம்ம இடித்து போடலாம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டுக்கு வாசனை பிடிக்காதவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதை. இப்போ பாருங்கள், நான் வேறு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதுக்கு கூடவே நான் சட்னி வச்சுருக்கேன். தேங்காய் சட்னியும் அதுக்கப்புறம் வடை வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.